மும்பை இந்தியன்ஸ் வந்து ஐபிஎல்லோட ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறப்பாகவே கேப்டன்சி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா. ஆனால் கடந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத்லேருந்து ஒரு ட்ரேடு மூலமாக வாங்கி அவர் கேப்டனாக போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போன சீசன் வந்து மும்பை இந்தியன்ஸ் நல்லாவே பண்ணல. அதுக்கு முன்னாடி சீசனில் நல்லா பண்ணிச்சான்னு பார்த்திங்கன்னா அந்த சீசனும் நல்லாவே பண்ணல. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து 2022 மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்மிங் ஃபார்வர்டாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் மூமெண்ட்டும் எந்த ஒரு மேட்ச்லையும் கிடைச்சதில்ல. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோச்சை வந்து வாங்கினாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கான்ட்ராக்ட் இருக்கும்போது அவர் பாதியில் கான்ட்ராக்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்து பண்ணிக்கிட்டு மும்பை இந்தியன்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸுக்காக வந்து ஜெயிச்சார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மும்பையோட வந்து பார்த்திங்கன்னா வந்து சில மேனேஜ்மெண்ட்டும் எடுத்த தவறான முடிவுகள்னால வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எப்படி ஒரு ஃப்ரீடமாக செயல்பட்டாரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோச்சை வந்து செயல்பட முடியல. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபெயிலியர் ஆனாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து 2022 ஆக்ஷனில் வந்து ஜோஃப்ராஜ் ஆட மாட்டாருன்னு தெரிஞ்சு அவரும் வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிமின் டேவிட் போன வீரர்கள்லாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இசான் கிசானுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ரோஹித் சர்மாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஐபிஎல் இந்தியாவுக்காக ஆடுறப்பே ஐபிஎல் அந்தளவுக்கு ஃபார்ம் பண்ணின்னு சொல்லலாம். இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க் போஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து கோச் மாற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. யாரும் ஆட போகிறாங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து மர்காம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து நெகரா ஒரு காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மர்காம் வந்து ஐபிஎல் ஒரு காம்போ தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதனாலே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மர்கா விட்ட சக்ஸஸமாக இருக்குது, இதுலேருந்து பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஹர்திக் பாண்டியா இருப்பாரா இருக்க மாட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையவே ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மேட்ச் வினிங் பிளேயரை 11 கோடி கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடும் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனையே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன் தூக்கி பண்ணிக்கிறாங்க. அதனால் அவர் ஒரு சீசனில் ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரியுது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இல்லைன்னா ரிக்கி பாண்டிங்கே மர்கா கோச்சாக விளாண்டுருக்குது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு யார் கோச்சாக வருவாங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பதிவு பண்ணுங்கள்.